விக்னேஸ்வராய நமக. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்குன்னா, இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஏற்கனவே சொல்லி தான் எங்களை டென்ஷன் பண்ணிட்டீங்க. 6/3/2026 என்று நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சி, திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, வாக்கியப்படி பயிற்சி. இந்த வாக்கிய பயிற்சி எல்லாருக்கும் உகந்தது. சிம்மராசிகாரங்களுக்கு இது வரைக்கும் கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தது. இனி அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய, அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்திலும் நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்கின்றார். கும்பத்திலிருந்து இடம்பெயர்ந்து மீனத்துக்கு போறார். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை, முக்கியமாக வண்டி வாகனம் பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, நான் டிராவல்ஸ் வச்சுக்கிறேன், இதெல்லாம் எல்லாத்திலும் அடிபட்டு நொந்து நூடல்ஸ்ல ஆயிட்டுன்னு சொன்ன சிம்மராசிகார் அனைவருக்கும் இந்த காலம் உகந்த காலமாக அமைய போது, தீட்ட வேண்டிய காலம் என்று கூட சொல்லுவேன். ஐயா நீங்க தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, ஏன்னா தப்பான உங்களை இது வரைக்கும் வேலை செய்யாமல் நீங்கள் சம்பாரிச்சிருந்தீங்கன்னா இனி வேலை செய்யறதுக்கான 100% தருகின்ற அமைப்பை, கடுமையான உழைப்பினை தருகின்ற அமைப்பாக தரப்போது இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம். ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய தாக்கங்கள் அனைத்தும் மாறுகின்ற காலமாக வருது. குரு பகவானுடைய பார்வை இது வரைக்கும் அஷ்டமத்து சனியே இருந்ததெல்லாம் இது உங்களுக்கு பாக்கியம் தருகின்ற சனியாக மாறும். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். இந்த லெசன்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த அஷ்டமத்து சனியில் தான் கிடைக்கும். லெசன் முதல்ல வேலை வாய்ப்பு, எவன் ஒருவனுக்கு வேலை இல்லைன்னா இந்த அஷ்டமத்து சனியில கொடுக்கின்ற அமைப்பு ஒரு 27 வருஷம் 30 வருஷம் சர்வீஸே கொடுக்கும். ஒரு வேலையில உட்கார வைக்கின்ற சர்வீஸை யாரா கொடுப்பாருன்னா இந்த சனி பகவானுடைய அஷ்டமத்து சனியில கொடுப்பாரு. இந்த தகுதின்னு சொல்றோம் இல்ல, பாடம் கற்பித்தல் கொடுக்கறது, கால்குலேஷன் கணக்கு பார்க்கறது, உங்களை யாரு வேல்யூஷன் எடுப்பாருன்னா சனி பகவான் தான் எடுப்பார். கண்டக சனியில உங்களை ஃபுல்லா போட்டு படுக்க வச்சிருப்பாரு. இப்போ என் உழைப்பினை 24 hours, இது வரைக்கும் 12 மணி நேரம் வேலை செய்வங்களாம் இனிமேல் 36 மணி நேரமும் வேலை செய்கின்ற பாக்கியம். இரவு தூக்கம் என்பது இல்லாம போயிடும். ஆனா உழைப்புக்கு ஊதியம் என்பது உண்டு. நீங்க எழுதியே விதரலாம் ஐயா. நீங்க கடுமையா உழைச்சிங்கன்னா அதுக்கான பலாபலன் அனைத்தும் 100% கிடைக்கும். இது உறுதி. சிம்மராசிகாரங்களுக்கு தடையும் உண்டு. காலையில் முழுவதும் மாலை வரைக்கும் தடை இருக்கும். ஆனா உழைப்பால் நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுகின்ற காலமாக தருவார். சின்ன தடை என்பது இருந்து கொண்டே இருக்கும். உங்களை வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் சுவாமி, நான் பெருசா சொல்ல விரும்பல. அதாவது நம்மளை இதுவரைக்கும் கண்காணிக்காதவர் கூட கண்காணிக்கின்ற காலமாக அமையும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.